அறுபடை வீட்டுல முதல் வீடான திருப்பரங்குன்றத்தை அபகரிக்க பாக்குறாங்க. யார் அபகரிக்க பாக்குறாங்க? இஸ்லாமியர்கள் அபகரிக்க மாட்டாங்க. அபகரிக்கிறதே உங்க தொழில் இல்ல, அபகரிக்கிறதுன்னு உங்க தொழில். பாபர் மசூதி அபகரிச்சது யாரு? இஸ்லாமியர்களா? இஸ்லாமியர்கள் இந்தியாவில் எங்கேயாவது அபகரிச்சான்னு ஒரு ஆதாரம் காட்டுங்க, நான் மேடையில பேசுறதை நிறுத்திடுறேன். திருப்பரங்குன்றம் முருகனுடைய முதலாவது படை வீடு. இல்ல, அப்படிப்பட்ட மலையை வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க. ஆமா, சிக்கந்தர் அங்க இருக்காரு, சிக்கந்தர் அங்க போனாரு. சிக்கந்தர் பெயரால தொழுவதற்கு ஒரு இடத்தை அந்த மக்கள் வச்சிருக்காங்க, தொழுகை நடத்துவதற்கு. இறைவன் அருள் பெற்ற அருளாளர்கள், வலிமார்கள், ஒலியுல்லாக்கள் தமிழ்நாடு பூரா இருக்காங்க. நாகூரும் வலிமார்களுக்கு இடம்தான். தமிழ்நாடு முழுக்க ஏர் வழி அப்படி உள்ள இடம்தான். தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற தர்காக்கள் இருக்கிறது. அதன் நம்பிக்கையோடு இஸ்லாமிய மக்கள் சென்று தொழுது வருகிறார்கள். அதுல உனக்கு என்ன? ஆடு கோழி எடுத்துட்டு போறாங்க. சிக்கந்தர்ல ஆடு கோழி வெட்டப்படாதுன்னு இருக்கா? இந்துக்கள் மனசை புண்படுத்துறாங்களே அப்படிங்கிறாங்க அச்சுராஜா குறிப்பிடுறாரு. ஆடு கோழி வெட்டினா இந்துக்கள் மனசை புண்படுத்துறதா? இல்ல, அங்க ஒரு திருச்செந்தூர் முருகன் இருக்கிறாரு, அவர் வந்து சைவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். முருகன் சைவம் யார் சொன்னா? அப்ப மீன்காவடி எதுக்கு எடுக்கிறான்? முருகன் சைவம்னா யார் சொன்னா முருகன் சைவம்னு? அந்த மலைப்பகுதியில ஆடு கோழி எடுத்துட்டு நான் கேட்கிறேன், நீ முருகனுக்கு அத்தாரிட்டியா? நீ முருகனுக்கு ஏஜெண்டா? நீ முருகனுக்கு தரகு வேலை பார்க்கிறவனா? அதுல அநியாயம் நடந்தால், அக்கிரமம் நடந்தால் முருகன் கேட்பான். முருகனோட வல்லமை உள்ளவனா நீ? அது முருகன் பார்த்துக்கிட்டவா? நீ எதுக்கிட்ட தலையிடுற? நீ ஏன் பொது அமைதிக்கு பங்கு விளைவிக்கிற? நீ ஏன் சமூக அமைதியில கல்லறிகிற? நீ முருகன் வல்லவன் தானே. நாளன் செய்யும் வினைதான் செய்யும், என்னை நாடி வந்த கொடுங்கூற்றியன் செய்யும், குமரேசர் இரு தாளமும் சிலம்பும் தண்டையும் சண்முகமும் என் முன் வந்து தோன்றினேன்னு சொல்லி நாடும் கோடும் இந்த நாட்டில் அநியாயம் செய்தாலும் முருகன் காப்பாற்றுவான் உண்மையானா? இதுல ராஜாவுக்கு குறுக்கிட்டு எதுக்குன்னு கேட்கிறேன். அந்த மலையில வந்து ஆடு கோழியை எடுத்துட்டு போறாங்க, மாமிசத்தை சாப்பிடுறாங்க. ஆடு கோழி எடுத்துட்டு போறது தப்பு இல்ல, மாமிசம் சாப்பிடுறது தப்பு இல்ல. சிக்கந்தர பாபாவை தொழுகின்ற அந்த பள்ளிவாசல் அப்படி தப்பு இல்லை. அங்கே முருகன் காசி விஸ்வநாதனை வழிபடக்கூடிய மக்களுக்கு மனம் புண்படக்கூடாது என்று மிகுந்த எச்சரிக்கையோடு சமூக நல்லிணக்கத்தையும் சமய நல்லிணக்கத்தையும் காப்பாற்றுகின்ற கடமையில நாம் ஊனப்படுத்தி விடக் கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு இஸ்லாமிய பெருமக்கள் எடுத்துட்டு போகல. இன்னொரு அண்ட புழுகர் தான் இன்னும் மரியாதையோடய அவங்க அண்ட புலகர் இருக்காரு, லண்டன்ல நோட்டிட்டு வந்தவர். சிக்கந்தர் பாபா என்கிற அந்த பள்ளிவாசல்ல அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாம் கிடையாது. ஆனா அது வழக்கமான நடைமுறையா இருந்து வழக்கமான நடைமுறை. நானே போய் சாப்பிட்டுருக்கேன். நான் காசி விஸ்வநாதனை கும்பிட்டுட்டு இங்க வந்து மட்டன் பிரியாணி சாப்பிடுவேன். இது டோட்டலி ஒரு பாலிடிக்ஸ்க்காக பண்ற ஒரு விஷயம்னா, ஆமா. அப்ப அங்க கூட்டின கூட்டம் பக்தர்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். பாருங்க, 12 லட்சம் கோடிய இந்த நாட்டுல கார்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. கேட்டீங்களா? பெட்ரோல் டீசல்ல மட்டும் 26 லட்சம் கோடி கொள்ளையடிச்சிருக்கான். நீ பேசுறதா இருந்தா இத பேசணும். நீ பேசுறதா இருந்தா நீ தாக்கல் செய்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு என்ன தந்தேன்னு கேட்கணும். நீ தமிழ்நாடுங்கிற பேரையே உச்சரிக்காம திருவள்ளுவருக்கு திருக்குறள் சொல்லிட்டு ஊரை ஏக்கிரியே, இந்த அயோக்கியத்தனத்தை அம்பலப்பட்டு விட்டுறது. அந்த அதிலிருந்து திசை மாற்றுவதற்கு இந்த நாய்கள் போடுகிற நாடகம் இது. இல்ல, அயோத்தி மாதிரி இங்க நடந்துடக்கூடாதுங்கிறது தான் அப்படிங்கறதெல்லாம் தமிழ்நாடு அரசு வாதமா வைக்குது. அதோட முத ஸ்டெப் தாண்டா இது அப்படின்னு அச்சுராஜா சந்தோஷமா அதை எதிர்கொள்ள நாங்க தயாரு. அயோத்தியில என்ன நடந்தது? அயோத்தியில என்ன நடந்தது? நாடாளுமன்ற தேர்தல்ல அயோத்தி உள்ளிட்ட பைசாபாத் தொகுதியில யார் ஜெயிச்சா? சங்கிகளா ஜெயிச்சான். சங்கிகள் தோற்கடிக்கப்பட்டார். அதுதான் இங்கேயும் நடக்கும். இவனுக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, தெளிவான சிந்தனை கிடையாது. இதே மாதிரி நிலைமை தான் உத்தரப்பிரதேசத்துல இருந்தது, குஜராத்ல இருந்தது. நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம். இதே மாதிரி நிலைமை இங்க இருக்கும் போது இதுதான் முதல் இடமே திருப்பரங்குன்றம் தான், நாங்களும் ஆட்சி வருவோம் அப்படிங்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் உத்தரப்பிரதேசத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடந்தது?
என்ன நடந்தது? அகிலேஷ் பெரும்பான்மை இடங்கள்ல ஜெயிச்சார். அதுதான் இங்கே நடக்கும். இது அரசியலாக்கப்படுற ஒரு முயற்சின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்துக்களுக்காக களமிறங்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இவங்க யாரு சார்? இவங்க இந்துக்களுக்கு அத்தாரிட்டியா? நாஞ்சில் சம்பத் இந்து தான். இல்ல அந்த சிக்கந்தருக்கு கோரிப்பாளையத்திலேயே தர்கா இருக்கு, ஏதாவது ஒரு இடத்துல தானே இருக்க முடியும். எந்த இடத்துல இருக்கணுங்கிறத அவன் தீர்மானிக்கிறான். உனக்கு என்னன்னு கேட்கறான். அப்ப முருகனுக்கு 6 பட வீடு இருக்கலாமா? முருகனுக்கு ஒரு கோவில் போதாதா? முருகனுக்கு 6 வேணுமா? ஒரு அமைதியான சூழல் நிலவணும்னா நான் ஒரு வேண்டுகோளா, சூழல் நிலவணும்னா ஹச்ராஜா சொல்றாரு அங்க இருக்கிற தர்காவை வந்து ரீப்ளேஸ் பண்ணி வேற இடத்துல வைக்கணும். அமைதியான சூழல் நிலவணும்னா ஹச்ராஜா பொது வாழ்வில் இருந்து விலகணும். அவரு தான் எல்லா பிரச்சனையும் காரணம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அவர் தான் காரணம். இல்ல என்ன அவங்களுடைய அவன் வாய் திறந்தாலே கூவம் தாங்க வரும் அவன் வாயில. இல்ல தமிழ்நாட்டுல இப்படியான ஒரு கூட்டத்தெல்லாம் உங்களால கூட்டிட முடியுமா? இப்படியான ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு வந்துட முடியுமா? நான் கூட்டுறேன், நாஞ்சில் சம்பத் கூட்டுறேன் சார். 1 மணி நேரத்துல இவ்வளவு பெருசா ஆர்கனைஸ் பண்றதுல அங்க வந்து ஒரு உளவுத்துறை ஃபெயிலியர் நடந்திருக்கு, இவ்வளவு பெரிய கூட்டம் நடக்குங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைசிங்கா இருந்திருக்கு. இந்த விஷயங்கள்லாம் இதெல்லாம் பெரிய கூட்டமே இல்லை தம்பி. இவங்களா ஆர்கனைஸ் பண்ணி காசு கொடுத்து கூட்டிட்டு வந்துருக்காங்க. ஆமா, வேற என்ன? இன்னும் காசு கொடுக்க மாட்டாங்களா? இன்னொரு கோவையா மதுரையை மாத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இடமா மதுரையை மாத்த பாக்குறாங்க. இருக்கு கோவையில கம்பேரிட்டிவ்லி மற்ற மாவட்டங்களை விட அதிகம் ஒரு புண்ணாக்கும் கிடையாது. ஒரு ஒன்றிய கவுன்சிலர் இருக்கானா? அண்ணாமலை அங்கதான் நின்னாரு. நிக்கத்தான் முடியும். 2வது இடம்ல அதிமுக 3வது இடம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் செய்ய முடியாது.